நம்ம மல்லிக்கு வந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது மயில எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம நம்ம மயில காப்பாத்தி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் இத்தோட பிரச்சனை ஓவர்ரா அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுட்டு இருக்க சமயத்துல, கடைசியில நம்ம தீபிகா மேடம் இப்படி மறுபடியும் போலீஸ் வேலையில சேருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே ஐஜியா பார்க்க போறேன், அங்க பார்க்க போறேன், இங்க பார்க்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த தீபிகா மேடம் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா மறுபடியும் ரீஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லிய தப்பிக்க விட்டுறக்கூடாது. அதாவது இந்த சுடரோட கொலை விஷயத்துல கூட மல்லிய மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நம்ம தம்பியோட அதாவது அவங்க தம்பிய இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல மல்லிய சும்மா விடக்கூடாது. பழி வாங்கியே தீரணும். பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தோட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் இவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் என்ட்ரி குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏற்கனவே புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தீபிகா மேடம் ஒரு பக்கம் மல்லிய எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லனாலுமே கூட பரவால்ல. எப்படியாச்சும் சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லிய சிக்க வைக்கிறதுக்கு தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, மல்லி ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கம் தான். ஆனா, அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல. அதாவது ஏற்கனவே சுடர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சு தான், இங்க அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படின்ன உடனே, அதாவது இந்த அ அதாவது இங்க நம்ம மல்லிய தூக்கி ஜெயில்ல போடுறதுலருந்து எல்லா விஷயங்களுக்கும். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த அ அதாவது உண்மையிலேயே இந்த சுடர் இறந்து போயிட்டாளா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கிற மாரி இந்த சுடர நம்ம மல்லிய நேர்ல பார்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. நேர்ல பார்க்கறதுனால என்ன ஆக போகுது? அதாவது சுடர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மல்லி தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த கேஸ் நடக்கிறது நடந்தபடியே நடந்துட்டு இருக்கும். அதாவது சுடர கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லிய கார்னர் பண்ணி மல்லிய விசாரிக்கிறது, இன்னும் மல்லிக்கு எதிரா ஆதாரங்கள தயார் பண்றது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இது எல்லாமே சுடர் போட்ட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. ஏன் மல்லிக்கும் கூட இப்பதான் தெரிய வரப்போகுது. ஏன்னா சுடர கொலை பண்ணிட்டாங்க, கொன்னு எரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்படி சுடர கொலை பண்ணிட்டாங்களே, அவ என்னதான் கெட்டவளாவே இருந்தாலுமே கூட கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா மல்லிக்கு இப்ப எப்படி இந்த உண்மை தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான உண்மையா இருக்க போகுது. அதாவது ஏற்கனவே கவின் இந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி 50,00,000 நீ குடுக்கல அப்படின்னா, நான் இந்த வீடியோ விஜய்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அந்த கதிரேசனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கவின வச்சுதான் நம்ம மல்லி சுடர் இருக்கக்கூடிய இடத்தையே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த கவின் ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இந்த வீடியோ வச்சு மிரட்டுறது, இது எல்லாத்துக்குமே மூல காரணமே இந்த சுடர் தான். அதாவது சுடர் தான் கவின வச்சு இது எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல அதாவது இந்த சுடர் இருந்துகிட்டு இந்த கதிரேசனோட வீட்ல இருந்து பணத்த அடிச்சது. அடுத்ததா நம்ம அதாவது அந்த இடத்துல அ இந்த ரகு கிட்ட இருந்து பணத்த அடிச்சது. இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. இவங்க எல்லார்கிட்ட இருந்துமே தப்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாரி சொல்லி, தன்ன தானே அதாவது இங்க தன்னை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி உலகம் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சுடர்ன்ற ஒரு கேரக்டர் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க போட்ட பிளான் இப்ப பக்காவா நடந்து முடிஞ்சு, கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ மல்லி இந்த கவின ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஏற்கனவே கவினு, இந்த சுடர் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இப்போ ரூம் போட்டிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி பணம் கொண்டு குடுப்பா. அத தூக்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா இங்க ராஜேஸ்வரி குடுக்குற மாரி தெரியல. இன்னொரு பக்கம் விஜய்க்கு அந்த வீடியோவ அனுப்பி விடுறாங்க. அந்த வீடியோவ டெலீட் பண்றதுக்கு ராஜேஸ்வரி தயாரா இருந்துட்டு இருக்கா. அந்த ஒரு வீடியோவ விஜய் பார்த்துட்டாரு அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே அமோகமா நல்லபடியா விஷயம் நடக்கும். ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி அந்த அதாவது கவின பார்த்துட்டு, கவின ஃபாலோ பண்ணி போறாங்க. ஏன்னா கவின ஃபாலோ பண்ணி அவன அடிச்சு விசாரிச்சோம் அப்படின்னா, உண்மையிலேயே சுடர கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் தெரிய வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுடர் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்ப தெரிய வரப்போகுது. ஏன்னா கவின் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே ரொம்ப இதா சாமர்த்தியமா நடந்து போற மாரி நடந்து போயிட்டு இருக்கான். மல்லியும் மார்க்கெட் போனவங்க அப்படியே பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு, அங்க என்ன
நடக்குது, உண்மையிலேயே வந்து கவின் எங்க போறான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை ஃபாலோ பண்ணி புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா நேரா வந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள வந்து போறாங்க. அங்க வந்து மல்லியும் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அவங்க என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நேரா போயிட்டு அதாவது இந்த கவின் வந்து உள்ள நிக்கிறான். பக்கத்துல யார்ரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இந்த சுடர் இருந்துட்டு போன்ல யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த சுடரை பார்த்த உடனே மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. இந்த சுடர் வந்து யார் கொன்னாங்களோ கொல்லலையோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சுடரை பார்த்து செம்ம ஷாக்ல வந்து இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த சுடர் இன்னும் உயிரோட தான் இருக்காளாம். இவளை நம்ம கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதானே இப்ப நம்மள வந்து தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவளே உயிரோட இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதிர்ச்சியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி உள்ள என்ட்ரி கொடுத்து சுடரையும் இந்த கவினையும் உண்டு இல்லைன்னு பண்றாங்க. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு என் மல்லி என்ன கொன்னதா வந்து சொல்லி உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? கண்டிப்பா உன்னை தூக்கி ஜெயில வைக்கதான் போறேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட இருந்து விஜய பறிச்ச, அவ்வளவு சொத்தை பறிச்ச அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் வந்துட்டு தன்னோட மனசுக்குள்ள இருந்தது எல்லாத்தையுமே சொல்றா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.